சூப்பர் ஆனதுல வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய செருப்படி என்ன தெரியுமா? நான் இது வரைக்கும் யார்ட்டும் ஷேர் பண்ணல, என் பிள்ளைங்கிட்ட ஷேர் பண்ணல, நம்ம பிக் பாஸ் கிட்டே அதில் நான் அந்த இதுக்கு போனேனே இந்தியாவுக்கு, இந்த குஜராத்துக்கு போகிறதுக்காக. அப்போ நீங்கள் பார்த்து அந்த வீடியோ நான் அப்புறம் போடுற பாருங்க. நான் சக்தி வந்து எனக்கு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணோம். அப்போ இந்த தனுசு நிறைஞ்சதான் சொன்னாங்க அம்மா ஹக் பண்ணி கிஸ் பண்ணுன்னு. அதை நான் அதுக்கிட்ட நான் கேட்டுருக்கேன்னா இல்லையானு கூட தெரில தெரியுமா. முன்னையாவது இதுங்க 3 வந்து எங்கள் கூட வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சிங்க. நந்தினி, தனுசு, நிறைஞ்செல்லாம் கொஞ்சம் நான் க்ளோஸாக இருந்தேன். சக்திலாம் வந்த பிறகு தெரில, வாழ்க்கை தான் திசை மாதிரி ஓடுமே. ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி போகும்போது இந்த ரசனையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருமே. கட்டத்தெல்லாம் வந்து நான் அதை மறந்துட்டேன் தெரியுமா. அன்றைக்கி அதை வந்து ஹாக் பண்ணி கிஸ் பண்ண மாதிரி தானே, ஐயோ நம்ம பிள்ளைகிட்ட இது மொத்தம் கேட்டு எவ்வளோ நாள் எனக்கு செருப்படி குடிச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா. அந்த நான் யூடியூப் செஞ்சதில் எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருந்தது வந்து அது சக்தி தான். அப்போ வந்து இதுங்க கூட 3 கூட நான் க்ளோஸாக இருந்தேன். இப்போ வந்து யுகேஸ் கூட வந்து நம்ம பிக் பாஸ் ரொம்ப க்ளோஸ். அவர் தான் அவருக்கு பொட்டாட்டி பிள்ளை மாதிரி 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாடுவாங்க. சக்தி இவங்கெல்லாம் வந்து நம்ம கடமையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பாசத்தை வந்து நான் அன்னைக்கு தான் எனக்கு தோணுச்சு, இதுக்கிட்ட நம்ம சயம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் அந்த பழக்கம்ல தொட்டா கூட எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. சோறு ஊட்டி விட மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம சுத்தலைன்னா அவங்க தொட்டா அவங்க தீட்டுன்னு நினைப்பாங்க. எங்கள் அம்மா அதுமாரி நாங்கள் அப்படி வளர்ந்தோம். என் பிள்ளைகளும் வந்து கையை பிடிச்சி ரோடு தரனா வெக்கப்படுங்க. நீங்கள் நம்ம நான் தனுசு நான் வந்து நீ கேட்டு பாருங்க, எனக்கே வெக்கமாக தான் இருக்கும் அந்த கையில். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி வளர்த்து விட்டாங்க. அதை பண்ணாதீங்க, நாளைக்கு நீங்கள் படுத்த படுக்கையே ஆகணுன்னா அவங்க தொட்டு உங்களை சுத்தம் பண்ணணுன்னா வந்து அவங்களுக்கு மனசு வரணும். அது பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஹேக் பண்ணுறது தொடர்றதெல்லாம் வந்து அந்த நம்ம பின்னாடி நம்மளை துடைக்கிறதுக்கு கூட அது இருக்கு. இல்லைன்னா அவங்க கையை வச்சு தொடக்கி அச்சப்படுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க பிள்ளைங்களுக்கு. தாயின் பாதம் சொர்க்கமே பொழச்சி நம்ம பெத்து எடுப்பா, அடரத்தம் முறிச்சு நித்தம் பால கொடுப்பா. அவ வாழும் போது தள்ளி வைப்போம், செத்த பின்னே கொள்ளி வைப்போம். புள்ளையாக பெற்றதுக்கு என்ன பாவம் செஞ்சு புட்டாடா, அவ என்ன பாவம் செஞ்சு புட்டாடா, கதி இல்லையா. அப்போதான் எனக்கு செருப்படி கிடைச்ச மாதிரி சின்னடா நம்ம பிள்ளைகிட்ட இதை நம்ம மறந்துட்டோமோன்னு. அதனால இப்போ வந்து அது கூட கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு ஒரு பெரிய செருப்படியாக போச்சு தெரியுமா. மடி வந்து தான் நான் எவ்வளோ பார்த்தேன். இந்த சோறு ஊட்டி விடுறது அதுதான் இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் எங்கள் கடையில் இருந்தால் கூட நான் வந்து சோறு ஊட்டி விடுவோம் கேட்டால். இதில் ஒரு சேட்டை நடந்துச்சு தெரியுமா. அந்த முள்ளு கரண்டி பத்து கேஃபில் இருக்க மாரி இவர் ஒரு வாய் வீட்டில் கேட்குற மாதிரி கேட்டார். பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்க ஆசையாக கேட்குறாங்களா கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட சொல்ல எனக்கு மானமே போச்சுட்டுமா. அது நடந்துச்சு அங்கே பத்து கேஃப் அந்த முள்ளு கரண்டி கடையில். எவ்வளோ வந்து கல்யாணம் பண்ண வந்த பிறகு தான் பாசம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். நாங்களாம் வந்து தாழ்ந்தன் மாதிரி மரத்துக்கு தான் தாவிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து யாரையும் தாக்கிலாம் பேசலை. நம்ம சந்தோஷமாக லைஃப்பை வந்து பார்த்து அழகாக கட்டையை மூவ் பண்ணிக்கிட்டே போவோமே. நம்ம எல்லையை அடையணும்னா வந்து சுத்தமாக போய் அடையுமே. இந்த போல சிரிக்கிறாளே கொல்லா சண்டை பிடிக்கிறாளே, கண்ணாலேயே மிரட்டுறாளே, டப்பாசு போல் வெடிக்கிறாளே. சில பேர் வந்து கோடிக்கணக்காக காசு ஏமாத்திருப்பாங்க. ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம், 20-30 வருஷம் ஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்புறம் வந்து பொண்டாட்டி வந்து புருஷனை ஏமாத்திருக்கலாம். புருஷன் வந்து பொண்டாட்டி எடுத்துட்டு திட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா பெத்தைங்க வந்து பிள்ளைங்க எங்கே போகுது எங்கே வருதுன்னு நோட்டம் கூட இருப்பாங்க. அவங்களுக்கே வந்து அவங்க பிள்ளைங்க அவங்க கூட சம்மந்தப்பட்டவங்க 20-30 வருஷமாக இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிக்க முடியல, அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க வந்து அவங்களால கண்டுபிடிக்கல. அவங்க ஒன்று பண்ணுவாங்க, என்ன தெரியுமா பண்ணுவாங்க, யாராவது டிடெக்டிவ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது எங்கே போகுது எங்கே வருது நீ கண்டுபிடி. அந்த பொண்டாட்டிங்களும் அப்படிதான், அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு பாரு. புருஷனுங்களும் அதை தான் செய்வாங்க, பிஸ்னஸ்மேன் அதை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள பற்றி காலங்காலமாக இருக்கிறவங்களுக்கே அவங்கள வந்து யூகிக்க முடியல, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்து பார்த்தோன்னே ஒருத்தங்களை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அடுத்தது இப்போ பண்ணுறதா இருந்தால் மேபி டிடெக்டிவ் வச்சு பண்ணுங்க. அவங்களால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஆகிறதா இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா யாரும் ஜட்ஜ் பண்ணாதீங்க மக்களே, அது ரொம்ப பேர்த்த காயப்படுத்தும். குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா, யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா கடவுளை மனிதன் படைத்தானா, 2 பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே.
அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. அட நான் சொல்வது உண்மை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இங்கில்ல. நீங்க பண்ண ஜட்மெண்ட் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வந்து மேபி ஐசே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, அடுத்த டைம் நம்ம பண்டாயா இருந்துக்கலாம்னு அவங்களுக்கு தோணும். பிஞ்சிலைய பழுத்தவன் பேரெடுத்தவன் என் ரூட்டு தண்ணி ரூட்டு என் வேட்டு அது வேட்டு சொல்றதெல்லாம் சுத்தமான போய் பாக்கெட்டுல கை. ஏன்னா நீங்க ஒரு சரியான புத்திசாலியா இருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா வந்து மேபி அவங்களுக்கு தெரியும் எப்படி அவன் கண்டுபிடிச்சான், அடுத்த டைம் நம்ம பண்டாயா இருந்துக்கலான்னு. அதே தப்பா இருந்துச்சுன்னா காலம் ஃபுல்லா வந்து நீங்க ஒரு பிளாக் மார்க்காவே தான் இருப்பீங்க. ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. உள்ளம் நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்லை, உள்ளம் ஊனப்பட்டா உடம்பிருந்தும் பயனில்லை. ரெண்டு கால் உள்ளவனோ கெடுக்கிறான், சிலர் ஒத்த காலில் நல்லபடி நடக்கிறான். ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. நான் யார்ட்டும் நியாயம் பட்டேன், ஏன்னா நான் நல்லவனு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நல்லவனு இப்போதான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த வீடியோலாம் செய்ய ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்த வரைக்கும் முக்காசி வீடியோ வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சது, மற்றதெல்லாம் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுக்கவும் அந்த கேரக்டர் போடும்போது தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து, ஏன்னா நம்ம மனசனை பற்றி நம்ம படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். சில நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நான் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாம் வரமாரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து பழைய வீடியோ தான் நான் எடுத்து போடும்போது எனக்கே அதிசயமாக இருக்குது. நம்ம நல்லவங்கன்னு தெரியும், இவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ யாரும் வந்து நீங்கள் நல்லவங்களா இல்லைன்னு யார்கிட்ட போய் ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை, அது தானாக ஒரு நாளைக்கு வெடிச்சு வரும். அதனால் நீங்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் மற்றவங்க வந்து நீங்கள் நல்லவங்கன்னு போய் காட்டுறதுக்கு அடிச்சுட்டு ஓடுறீங்க, நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஆமாம் தானே? நல்லவன் நல்லவன்